சரி, கருடனை பற்றி என்ன தெரியும்? கருட பவானி எதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வருது? அதில் என்ன? கருடன்னா கழுகு தானே? ஆமாம், கழுகு இனத்தோட ஒரு இதுதான் கழுகு. இது கருடன். கருடன்னா கழுகு தானே? ஆமாம். அதானே கும்பலாக இருந்தால் அந்த இடத்துக்கு வந்துட முடியாது. கும்பலாக இருந்தால் நிறைய இடத்துல கும்பலாக இருக்குது. இப்போ நம்ம கடைக்கு போனால் கும்பலாக தான் இருக்குது. கொஞ்சம் கருகு வருதா, கழுகு வருதா? இல்லை, அது ஐயர் மந்திரம் வராங்கல்ல, அந்த ஓசை அதுக்கு வந்து பிடிக்க முடியாது. அது எப்படி காது கேட்குமா வளர்க்குறதுக்கு? அப்போ நான் தானே இவனையா கோழி குஞ்சு பிடிச்சிருந்துறீங்க, அதனால டக்குன்னு வந்துடும்ண்ணே. ஐயரும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு வந்து ஆன்மீக கதை ஒன்று இருக்குது. சொல்லுவேன். அது என்னென்னா, இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறப்போ விஷ்ணு இருக்காப்புல, ஆமாம், அந்த மந்திரம் ஓதுறப்போ அந்த விஷ்ணு பகவான் வந்து கும்பாபிஷேகம் நல்லா நடைபெறுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு வருவாப்பிலையாம். கருடன் வந்து விஷ்ணு பகவானுடைய வாகனம் தான் கருடன். ஓ, அவர் வர்றதுனால அவர் தான் அந்த கருடனில் வருவாப்பிலையாம். அவர் தான் அது மேலே பயணம் பண்ணி வருவார். ஆமாம், அவர் தான் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு போவாப்பிலையாம். அதனால தான் கும்பாபிஷேகத்தப்போ கழுகு வரணும் அந்த இடத்துக்கு. கும்பாபிஷேகம் எல்லாமே வேற நாள் வருமே, அப்போ அதெல்லாம் என்ன காரணம்? அது நிறைய கழுகு இருக்குது. அதுக்கு சாமி வர்றதுன்னா இப்போ எல்லா கழுகுலையுமா சாமி வந்துருக்கும்? ஏதாவது ஒன்று தானே வரும். சரி, சில கும்பாபிஷேகத்துக்கு கழுகே வராமலாம் இருந்திருக்காமல. இல்லை, அது ரொம்ப ரேர். அப்படின்னா இங்கே கடலோட அணுக்கிறது கிடையாது அந்த கோயிலில், அந்த அளவுக்கு இருக்காதுன்னு. அப்படி ஒன்றா இப்படி ஒன்று போட்டுருக்கீங்க.